முத்துக்கு மீனா மாதிரி பொண்டாட்டி அமைவதே பெரிய இதுதான். ஆனால் அந்த பொண்டாட்டியை நல்லபடியாக வச்சுக்க முத்து இது இல்லாமல் சரக்கில் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான். அந்த மீனா இல்லாத குறைய ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். எந்த இதாக இருந்தாலும் மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் அந்த வீட்லேயும் மீனா வெளியில் போனது எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு டீ கூட நல்ல டீ குடிக்க முடியல, சாப்பிட முடியலன்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்பவே முத்து ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. அவங்க அம்மா ரொம்பவே கேவலமாக பேசுகிறப்ப எங்கள் பொண்டாட்டியை பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, அவள் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, இங்கே யாருமே இல்லையா, அவளை வச்சு சமைக்கிறது, என் பொண்டாட்டியுமே வச்சு தான் இங்கெல்லாம் சமைச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்ப ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னடா நம்ம வீட்டுக்காரர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையே, முத்து எல்லா வகையிலையுமே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. விஜயா இருந்துக்கிட்டு ரோகிணியை நீ டீ போடுறது கூட லாய்க்கு இல்லாதவ, வேலைக்காரியாவே இருக்கக்கூட நீ லாய்க்கு இல்லாதவளாக இருக்கிற, நீ எப்படி தான் இப்படி ஒரு பொம்பளையாக இருக்கியே தெரியல அப்படின்னு சொல்லி ஓவராகவே விஜயா திட்டிடுறா. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் வீட்டை சாத்தி உட்காந்துக்கிறா. மனோஜ் போய் கேட்குறப்ப நீ எந்த விதத்துலையும் எனக்கு புருஷனாகவே இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் மீனாவுக்கு வந்து புருஷனும் நல்ல வகையாக இருக்கிறான், எல்லாம் அவளுமே நல்லா இருக்கா, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் புருஷன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் எடுக்கிறான். ஆனால் அவன் வந்து நீ வந்து எல்லாத்தோடைய படிப்புலேயும் எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்து என்ன பிரயோஜனம், நீ வந்து பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கிறங்கிறது தெரிய மாட்டேங்குது. உங்கள் அம்மா என்னை எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க, அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா, முத்து எப்படி பேசுகிறாங்க, அதனால மீனா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான், நான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பேசுகிறப்ப மனோஜ் இருந்துக்கிட்டு சரி இனிமேல் நான் நல்ல முறையாக இருந்துக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்துடுறா. என்ன 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருப்பீங்களாட்டுன்னு கேட்க, இல்லை அவள் குளிச்சுட்ருக்குறா, நான் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி ரோகிணியை பற்றி எதுவுமே சொல்லாமல் மறைக்குங்காட்டி ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம புருஷன் பரவாயில்ல திருந்திட்டா அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லா வகையிலும் நீ இருந்தீன்னா நான் சம்பாதிக்கிறதுக்கும் நீ இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கும் 2 பேரும் நல்ல முறையில் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். இப்போனாச்சும் நீ திரும்பி வாழ்ந்தியே அதே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இது வந்து வர்றது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிகிட்டு இருக்கா. இங்கே சீதா அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கிறா. எல்லாருமே வந்து வாழ்த்தி அனுப்புகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறப்ப எல்லாருமே முத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அது வந்து அருணுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க வீட்டில் ஹவுஸ் ஓனர்லேருந்து பக்கத்தில் அக்கம் பக்கம் குடியிருக்கவங்க எல்லாருமே முத்து இல்லாமல் இந்த வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசங்காட்டி எப்படியாச்சும் இவனை இந்த வீட்டிலேருந்து இவனை பிரித்தே ஆகணும், இப்போ லேசாக பிரிஞ்சிருக்கேன், நிரந்தரமாக இவனை விட்டு பிரித்தே ஆகணும்னு சொல்லி மைண்டில் ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே முத்தை பாராட்டி பேசுகிறப்போ காண்டாகிட்டு சீதா நேரம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கிளம்புன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் சீதாவுக்கு மனசே இல்லை, என்னடா இவன் இப்போ இருக்கிறதுக்கு இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி பேசிவிட்டு நம்ம போய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நினச்சி கிளம்பலான்ட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. சீதா நான் செஞ்சது தப்பு தான், நீ மன்னிச்சிக்குங்க. சீதா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப முத்து அட்வைஸ் பண்ணுற, நீ நல்ல முறையாக இரு, நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும், நீ வந்து என்றைக்கும் உன்னோட சுயமரியாதை விட்டு கொடுத்துடாதே, உன் புருஷன் எல்லாருமே சொல்லுவாங்க புருஷன் சொல்கிறத கேட்டு நடந்துக்க எடுத்துக்கின்னு, ஆனால் அந்த மாதிரி இருக்காது, நீ உன்னை வந்து நீ உன் வழியில் கரெக்டாக இரு, அதனால் நீ யாருக்கும் எதுக்கும் பயப்படாத, ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு சொல்லு, நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறான். அவங்க எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்றப்ப சரி மாமா கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன், நீ உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நான் என்னோடய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு இருக்கும், நான் நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அக்காவை நல்ல முறையாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறா. ஏன்னா அவன் செஞ்ச தப்பு, அக்காவை வந்து ஸ்டாச்சுலேயே போட சொன்னது தான், அதனால் நான் கூப்பிட்டதுனால தான் அக்கா வந்தாங்க, நீங்கள் அக்காவுக்கு எந்த ஒரு தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப முத்துக்கு கொஞ்சம் சரி நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நல்லபடியாக போய் அங்கே சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். முத்துக்கு மீனா இல்லாமல் ரொம்பவே வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கே பார்த்தாலும் மீனாவை இருக்கிற மாதிரியே தெரியுது, சாப்பிடக்கூட தோண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டாண்டில் சொல்லிகிட்ருக்கா. மீனா வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து முத்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றப்ப மீனா முகம் தான் கண்ணுக்கு வருது. மீனா வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போடுற மாதிரியே ஞாபகம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து கேட்குறாங்க, சரி அவர் தங்கச்சியோட ஞாபகார்த்தமாகவே இருக்கிறீல்ல, நீ கம்முன்னு பேசாமல் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தலாமில்ல, நீ தானே அவரை போன்னு சொன்னால் அவங்களும் ஒன்று விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப யார்கிட்ட எதுவும் பேசாமல் கொஞ்சம் நேரம் அதை அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சாப்பிட்டுட்ருக்குறான். முத்து மனசு மாதிரி போய் மீனாவை கூட்டிகிட்டு வருவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.